வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிஸ்கான்செப்ஷன்ஸ் அபவுட் யோகா. அதாவது யோகாவை பற்றி இருக்கும் தவறான புரிதல்கள். இதை நம்ம சிலவற்றை விளக்கி பார்க்கலாம். அதாவது யோகா பண்ணணுன்னா நம்ம பர்டிகுலர் ரிலீஜியன் பர்சனாக இருக்கணும், நான் இந்துவாக தான் இருக்கணுமா? தேவையில்லை. இல்லை நம்ம நிறைய டெக்னிக்கல்கள், இந்த சித்திகளை அடைஞ்சிடலாம், நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா? அதுவும் தேவையில்லை. அதாவது இந்த யோக பயிற்சிகள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அதாவது நெருப்பு மேலே நடக்கிறது, கம்பியை வளைக்கிறது, இல்லைன்னாக்கா நம்ம இன்னும் பல வித்தைகள், அந்த மாதிரி கண்கட்டி விதைகள், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி எல்லாமும் இல்லை. இது துறவர்கள் மாங்ஸ் என்ற துறவரம் போன்றவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி யோக பயிற்சி பண்ண முடியுமா? அதுவும் இல்லை. இது வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும்தான், உடலுக்கான பயிற்சி தான் அப்படின்னா அதுவும் இல்லை. இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இது ஒரு வகையான இப்போ சொல்கிறதுன்னா, உடல்நல சரியில்லைன்னா அதற்கான பயிற்சிகள் அப்படின்னா அது மட்டும் கூட இல்லை. இது இந்த நம்ம இதை பயிற்சிகள் பண்ணிக்கொண்டே இருந்தால் நம்ம துறவன வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கோம். இல்லை, அதுவும் தேவையில்லை. இல்லைன்னாக்கா இந்த யோக பயிற்சிகள் பண்ணணுன்னா நம்ம உணவு கட்டுப்பாடு தீவிரமாக இருக்கணும். நம்ம நமக்கு பிடித்த உணவு வகைகளை ஃபுல் வெஜிடேரியனாக தான் இருக்கும் அப்படியானா அப்படியும் இல்லை. இதெல்லாம் தவறான புரிதல்களாக தான் இருக்கிறது. யோக பயிற்சிகள் செய்ய 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 நம்முடைய உடம்பும் நம்முடைய மனமும் எண்ணங்களும் மேலும் மேலும் மேம்படும். எது தவறான உணவுகள், எது சரியான உணவுகள், எது சரியான வாழ்க்கை முறை என்பது நம்மளுக்கே புரிய வரும். அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாமே ரிஷி பத்தினியோடு தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. யோக பயிற்சியோடு அவங்க குடும்பமாக தான் எல்லாருமே வாழ்ந்தாங்க. அதனால் யோகா பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லை, எந்த ஒரு இந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. யார் வேணாலும் எடுத்து இந்த யோக பயிற்சிகளை பண்ணலாம். இதுதான் இன்றைக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். வாழ்க வளமுடன்.